அண்மையிலே ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் பங்கெடுத்ததை அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அதிலே அவர்கள் பேசிய பேச்சு என்பது தமிழகத்துக்கு உகந்த பேச்சல்ல என்பது அனைவரும் தெரிந்த உண்மைதான். இவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே இவர்கள் பிஜேபியினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி என்று நாட்டு மக்கள் அனைவரும் சொல்லி இருந்தாலும் அதை உண்மை என்பதை நிரூபித்து விட்டார் சீமான் அவர்கள். சீமான் அவர்களோ ஆர்எஸ்எஸ் ஏதோ கைக்கூலியாக செயல்பட்டால் அது அவருக்கு மட்டுமே வளர்ச்சியாக இருக்குமே ஒழிய அவர் கட்சியான நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வளராது. ஏனென்றால் இவர் ஒவ்வொரு முறையும் பேசுவது சரியான வார்த்தைகள் அல்ல. அண்மையிலே பேசியிருந்தார். ஒரு விஷயம் என்னவென்றால், கிறிஸ்தீன்களும் முஸ்லீம்களும் சைத்தானின் பிள்ளைகள் என்று அவர் பேசியிருந்தது அனைவரும் அறிந்திருப்போம். அது அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்களும் தான் அவர் பேசுகிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி பேசி உங்களை நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸிலே என்னதான் வளர்த்து கொண்டாலும் உங்கள் குறிப்பிட்ட எல்லை வரை உங்களை வைத்திருப்பார். அதற்கு பிறகு உங்களை எட்டி உதைப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.